முதல்ல 2 விவகாரத்தை பார்த்தோம். நம்முடைய கண்ணியத்துக்குரிய விருந்தினர் பொன்வில்சன் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு 10 நிமிடம் 9 நிமிடம் பேசினார். நம்முடைய இளந்தமிழ் ஆர்வலரும் 2 கருத்தை வச்சாங்க. அதாவது லா காலேஜ் விவகாரமும் வச்சாங்க, பொதுவான விஷயமும். இப்போ நம்முடைய மருத்துவர் டாக்டர் ரவீந்திரநாத் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழரை வரவேற்கிறோம். தோழர், இப்போ உங்களுடைய துறையில் நீங்கள் தொடர்ந்து இப்படிய ஜெயா தொலைக்காட்சியின் மூலமாக இந்த போராட்டங்கள்லாம் பல தலைப்பில் பேசியிருக்கோம். இன்றைக்கு நமக்கு வந்த பல தலைவர்களில் மருத்துவக் கல்லூரிகளில் பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் நிரப்ப வேண்டுங்கிறது ஒரு பெரும் போராட்டம் நடந்தது. அது ஒன்று. மருத்துவக் கல்லூரிகளில் கவர்மெண்ட் இதில் வேலை பார்த்துட்டு ப்ரைவேட்லேயும் வேலை பார்க்கக்கூடிய அரசல் புரசலான தகவல்களும் வருகின்றது. பொறியியல் கல்லூரியில் வேறு தகவல் வந்திருக்கு. ஒரு மனுஷன் 32 காலேஜில் வேலை பார்த்துருக்காங்கிற தகவலும் வருது. இதுக்கு என்ன ஐயா பிரச்சனை? மருத்துவத்துறையில் வழக்கறிஞர் சொல்லிட்டார், இழுத்து மூடுங்கிறார் நீதிமன்றம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ மருத்துவக் கல்லூரி முதல்வர்களை பொறுத்த மட்டும் அரசு கொஞ்சம் முன்கூட்டியே அதை செய்திருக்கலாம். இருந்தாலும் இப்போ காலதாமதாக செய்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்கது. ஆனால் இது மாதிரி கல்லூரி முதல்வர் நியமிப்பது காலதாமதம் என்ற பொழுது பல்வேறு நிர்வாக ரீதியான சிக்கல் எல்லாம் உருவாக்கும். அதில் இதை கணக்கில் கொண்டு எதிர்காலத்தில் இது போன்று நடக்கக்கூடாது. அதுக்கடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவர் சங்க கூட்டமைப்பு சார்பாக நடத்தப்பட்டது. அதில் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்னன்னாக்க, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் நியமிக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அதனால் மருத்துவர்களுக்கு ஏராளமான பணிச்சுமை. அதனால தான் இந்த பணிச்சுமையினால பல்வேறு நபர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், மன உளைச்சல். அந்த அளவுக்கு போகுது. ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு சின்ன விளங்குற மாதிரி 10 பேர் இருக்கிற இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒரு உதாரணத்துக்கு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பேச்சுக்காக இல்லை, என்னன்னா அது நம்ம சரியாக சொல்ல முடியாது. ஆனால் பொதுவானனாக்க வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவம் இல்லைங்கிறது தான். ஆட்கள் இல்லை, மருத்துவர்கள் இல்லை, மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், இது எல்லாமே பிரச்சனை உருவாகுது. இப்போ பிரைமரி ஹெல்த் சென்டர் 24 மணி நேரம் செயல்படுத்தணும்னாக்க குறைந்தபட்சம் 6 செவிலியர் தேவை. அதேபோல் 6 மருத்துவர்கள் தேவை, நர்ஸ். ஆமாம். அது இல்லாமல் நீங்கள் செயல்படுத்த முடியாது. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நர்ஸை வச்சுக்கிட்டு 24 மணி நேரம் செயல்படணும்னு சொல்கிறப்ப அவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதனால் மென்டல் டார்ச்சர் உள்ளாராங்க, பல்வேறு பாதிப்புகள் உள்ளாராங்க, விடுப்பு எடுக்க முடியல. அதேமாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லேயும் லீவ் கிடைக்கல. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. திருமணத்தை கூட லீவ் எடுக்க முடியாத சூழலில் செவிலியர்களாக இருக்கிறது பார்க்க வேண்டிய அவசியம். டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் அங்கே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனீங்க, அந்த கொரோனா காலத்தில் செவிலியர்களுடைய பணி சிறப்பு மிக்கது. இன்றைக்கு அவர்களை நிரந்தரமாக்க மாட்டோம்னு சொல்லி வேலை இல்லைன்னு அனுப்பியிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இல்லை, நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து போராட்டம் மட்டும் இல்லை, எவ்வளோ தேவையான ஒரு தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போயும் கூட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10,000 செவிலியர் கான்ட்ராக்டில் இருக்காங்க. கான்ட்ராக்டில் ஒப்பந்த பணியாளர்கள். நான் என்ன கேட்குறேன்னாக்க, நீங்கள் எம்ஆர்பி தேர்வு மூலமாக தான் செவிலியர்கள் நியமிக்கிறீங்க. நியமிக்கின்ற பொழுதே பர்மனெண்ட்டாக போட்ட வேண்டியதானே? கண்டிப்பாக. அதுபோல் ஏன் கான்ட்ராக்டில் போடுறீங்க? ஒரு நிரந்தர செவிலியுடைய பணியிடம் காலியாகிறப்ப தான் நாங்கள் அவங்கள ப்ரொமோஷன் மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் போட்டவங்களும் பணி நிரந்தரப்படுத்துகிற கொள்கை தவறானது. இது சொல்லப்போனால் உலக வங்கியோட கொள்கை. அதாவது அதிகமாக ஊதியத்தை கொடுக்க வேண்டாம், சிக்கல் நடவடிக்கைகள் கடைபிடின்னு சொல்கிறதுனால ஒன்றிய அரசு அதுக்கு ஏற்ற மாதிரி தேசிய நலக்குழுவை உருவாக்கிக்கிறதுனால ஒன்றிய அரசு கட்டாயப்படுத்துகிறது. அதில் பல்வேறு மாநிலங்களில் இந்த போக்கு இருக்குது. அப்போ யாரையும் மருத்துவத்துறையில் நிரந்தர அடிப்படையில் போடாதீங்க, ஒப்பந்த அடிப்படையில் போடுங்க, அவுட் சோர்சிங்கில் போடணும்னு சொல்கிறதுனால நீங்கள் மிகப்பெரிய சிக்கல் மருத்துவத்துறையில் உருவாயிருக்கு. இல்லை, ஏறத்தாழ 80% ஊழியர்கள் தமிழ்நாட்டில் எல்லாம் ஒப்பந்தத்துறையில் தான், ஒப்பந்தம் மூலம் இருக்காங்க. ஒரு சின்ன கேள்வி டாக்டர்கிட்ட நான் கேட்குறோம். கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை இன்னைக்கு பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு வரதா சொல்லப்படுது. அது திமுக அரசுன்னு இல்லை, மக்களுக்கானது. அங்கே போய் பார்த்தா அனைத்து பணியாளருக்குமே கான்ட்ராக்ட் பேஸில் தான் இருக்காங்க. யாருமே எல்லாமே நாங்கள் ஒப்பந்த தொழிலாளர்களுங்கிறாங்க. அரசு இந்த கொள்கையை, அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மத்திய அரசு சொல்லுதாக நீங்கள் பேசுகிறீங்க. மத்திய அரசு தான் முக்கியமான. ஆனால் இது மாநில அரசு, திமுக அரசு இந்த நடவடிக்கைகளை ஏன் கான்ட்ராக்ட் இதுக்கான மத்திய அரசு, திமுக அரசு நினைச்சா செய்யலாம். அது இப்போ நம்ம திமுக அரசை பற்றி தான் பேச போகிறோம். இல்லை, அப்படி தமிழ்நாட்டு மாநில இப்போ மத்திய அரசுக்கு இது சம்மந்தம் இல்லை. இல்லை, அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் தேசிய நேஷனல் ஹெல்த் மிஷன் இருக்கு இல்லையா, அது மூலமாக பணி நியமிக்கின்ற பொழுது அவங்களுக்கு இவ்வளோ தான் நீங்கள் ஊதியம் கொடுக்கணும், தற்காலிகமாக தான் போகணும், ஒன்றிய அரசு கட்டாயப்படுத்துகிறது. அப்போ அது மாநில உரிமைக்கு எதிரானது. அப்போ நீட் போன்ற தேர்வில் மாநில உரிமைக்காக ஃபைட் பண்ணுற தமிழ்நாடு அரசு ஊழியர் விஷயத்தையும் ஃபைட் பண்ணணும். தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறைக்கு பணி நியமனம் செய்கின்ற முழுமையான உரிமை தமிழ்நாடு அரசுக்கு தான் இருக்குது. அதில் ஒன்றிய அரசு தலையிடக்கூடாது என்பது குரல் கொடுக்கணும். ஆனால் அந்த குரல் இழவில்லை என்பது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அப்போ மருத்துவ கல்வியில் எப்படி மாநில உரிமையை பாதுகாக்கின்றோமோ அதுபோல் மருத்துவ சேவையில், வேலை வாய்ப்பில், பணி நியமனங்களையும் மாநில உரிமையை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனாலும் கூட இன்றைக்கு
ஒன்றிய அரசுடைய கொள்கைகள் வந்து மிக மோசமான கொள்கையாக இருக்கிறது நம்ம சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ என்னன்னாக்க நான் ஊதியம் தர மாட்டேங்கிறாங்க, மக்கள் நல்வாழ்வத்தில் நிதி ஒதுக்கீடு செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து மறைமுகமாக மாநில அரசில் கட்டாயப்படுத்தக்கூடிய போக்கு இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னாக்க இல்லை, மற்ற மாநிலங்களோட டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பிஎம் ஸ்ரீ எல்லாம் அக்செப்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பணம் ரிலீஸ் பண்ணணும் ஒன்றிய அரசு சொல்லுது. அது நேற்று நாம் பேசணும், அது அவர்களுக்குள்ள சில விஷயம். இப்போது தமிழ்நாட்டுடைய மருத்துவமனை, தமிழக அரசின் கீழ் இருக்கிற மருத்துவமனைக்கு கான்ட்ராக்ட் போடணும் ஒன்றிய அரசு சொல்லுதா? அவர்களுக்கு ஆமாம், ஏற்கனவே வந்து யூபிஏ ஒன்று ஆட்சி காலத்துலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. இது வந்து ஏதோ பிஜேபிசின்னு சொல்ல வரல, அதுக்கு பின்னால் வந்து உலக வங்கி இருக்குது, சர்வதேச நிதி மூலதனம் இருக்குது. அவர்கள் தான் இந்தியாவுடைய தேசிய நலக்குழுவை உருவாக்குறாங்க. அந்த நலக்குழுவிலே கான்ட்ராக்டில் போடுங்க, ஒப்பந்த அடிப்பில் போடுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவுட் சோர்ஸ் பண்ணுறவங்கலாம் வந்து வழிகாட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு டிஸ்கோர்ஸ் எதுவுமே தமிழ்நாடு அரசு சொல்லலையே. இல்லை, அரசு தமிழ்நாடு அரசு சொல்லணுமில்ல. இப்போ டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க, தமிழக அரசு முன் வந்து சொல்லணுமில்ல, மைய அரசு கேட்டுங்கள், மருத்துவமனைகளில் நாங்கள் வந்து செவிலியர்களை நியமிக்காப்பதற்கான மத்திய அரசினுடைய அர்த்தம் சொல்லணும்ல. ஏன் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை? இப்போ அதை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மாநில அரசு இந்த கடமை இருக்குது, உரிமை இருக்குது, அதை செய்யணுங்கிறது தான். மாநில அரசு வந்து பணி நியமனங்களில் தன்னுடைய உரிமையை வந்து பழி கொடுப்பது என்பது ஏற்புடையதல்ல. அது கடுமையான கண்டனத்திற்குரியது. அது திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க உழைப்பாளின் வியர்வை உலர்வதற்கு முன்னால் கூலியை கொடுக்கணும் குரானில் சொல்லுது. நபிகள் நாயகம் சொல்கிறார். ஆமாம், யார் கொடுக்குறா? அப்போ ஏன் அது யார் கொடுக்குறாலும் பிரச்சனை இல்லை, அரசு கொடுக்கணுமா இல்லையா? வழியை பின்பற்றுறவங்களே நம்ம ஒரு 500 ரூபாய் எழுதிட்டு 500 ரூபாய் சொல்றாங்க. நம்ம வந்து அப்படிதான் நாட்டில் இருக்கு. தமிழ்நாடு அரசு சமூக நீதி காக்கக்கூடிய அரசு அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய RCH தூய்மை பணியாளர் இருக்காங்க, தூய்மை பணி செய்யக்கூடியவங்களுக்கு அவர்களுக்கு பல மாவட்டங்கள் வந்து 4 மாதம் 5 மாதம் ஊதியம் கொடுக்கல. எப்படி அவங்க வாழ்க்கை நடத்த முடியும்? ஐயா நேற்று தூய்மை பணியாளருக்கு ஐயா 400 ரூபா கொடுக்கல ஐயா, ஒரு நாளைக்கு அழுகுறாங்க. 12,000 ரூபாய் சம்பளம். அதே மாதிரி கொசு புழு ஒழிப்பு பணியாளர்கள் அவங்க வந்து தமிழ்நாட்டில் 34,000 பேர் இருக்காங்க. இப்போ டெங்கு கொசு பரவிட்டு இருக்கு, டெங்கு காய்ச்சல் பரவிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் ஊதிய பாக்கி. அதே மாதிரி குறைந்தபட்ச ஊதியத்தை கூட தமிழ்நாடு அரசு வழங்கலை. இப்போ அவங்க வந்து செமி ஸ்கில் லேபர் 2ல் வருவாங்க. அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசு 2017 போடப்பட்ட ஜீவோவில், தமிழ்நாடு அரசு போட்ட ஜீவோவில் என்ன இருக்குனாக்க குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 750 ரூபா கொடுக்கணும். ஆனால் 200 ரூபாயிலேருந்து 400 ரூபா தான் எல்லா மாவட்டத்திலும் கொடுக்கப்படுகிறது. மிக மோசமான நிலைமை. அப்போ அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை அந்த கொசு ஒழிப்பு பணியாளர் கொடுத்தாக்க மாநகராட்சியில் ஒவ்வொரு மாதம் 21,500 ரூபா கொடுக்கணும். ஆனால் கொடுக்கப்படவில்லை. அதுக்காக திண்டுக்கல் ஒரு போராட்டம் பண்ணோம். அது பிறகு பார்த்தீங்கன்னாக்க அப்பட்டமான தொழிலாளர் விரோத போக்கு என்னன்னாக்க டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய இந்த காலகட்டத்தில் டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர் வந்து பணி நீக்கம் பண்ணுறாங்க. இது எந்த விதத்தில் சரி? அப்போ அந்த தொழிலாளிக்கு விரோதமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு விரோதமானது. ஏன்னா இந்த மாதிரி நோய் பரவக்கூடிய காலகட்டத்தில் கூடுதலான பணியாளரை நியமிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஊழியர்கள் பணி நீக்கம் வந்து சரியில்லைங்கிறது என்னுடைய கருத்து. அதே போலவே இன்றைக்கி வந்து எதுக்காக நீங்கள் வந்து ஆசிரியர்களை வந்து ஒப்பந்த அடிப்பில் போடுறீங்க, எதுக்கு வந்து பகுதி நேர ஆசிரியர்னு போடுறீங்க, எதுக்கு கௌரவ விரிவுரையாளர்னு போடுறீங்க? அப்போ வந்து பள்ளி ஆசிரியராக இருக்கட்டும், கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியராக இருக்கட்டும், அனைவரையும் நிரந்தர அடிப்படையில் தான் போடணும். எதுக்காக கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி நாங்கள் வந்து மேம்பட்ட ஆட்சியை தரணும் கொடுக்கின்ற பொழுது ஒப்பந்த முறை ஒழிப்போம் என்ற வாக்குறுதியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஒப்பந்த முறையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களை மருத்துவத்துறை பணியெல்லாம் பணி நியமனம் செய்யவில்லை என்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. அதனால் வந்து ஆனால் இப்போ டாக்டர் இப்போ மற்ற துறைகளை தாண்டி மருத்துவத்துறை வந்து மனிதனுடைய இதயம், பாதிக்கப்பட்டவர்கள், பாவப்பட்ட மக்கள், அங்கே சரியான பணி இல்லைன்னா மிகப்பெரிய கவலைக்குரிய விவகாரம் தானே. இல்லை, எல்லா துறையும் நம்ம பார்க்கலாம். எல்லாமே இன்னைய காலம் சொல்லலை. மருத்துவம் என்பது உயிர் நாடி, கல்வி என்பது உயிர் நாடி, சுகாதாரம் என்பது உயிர் நாடி. எல்லா துறைகளிலுமே ஒரு லேக். என்ன செய்ய முடியும்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து மாற்றங்கள் வர வேண்டும்னு சொல்கிறேன். மக்கள் வந்து இது வந்து கடுமையான கோபத்தை தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்கு. ஐயா, இவ்வளவு பெரிய துறைகளில் ஒரு அரசு, ஒரு செழிப்பான அரசு இதில் ஜம்பம் காட்டாமல் வெளியே இருந்து 1000 ரூபாயை கூட்டு வந்துட்டேன். என்ன நடக்குது? 1000 ரூபாயை கொடுத்துட்டேன். என்ன நீங்கள் கூட்டணிக்காக பேசுறதை பற்றி நான் பேசலை. இல்லை, கூட்டணிக்காக பேசலை. நீங்கள் கூட்டணிக்காக அவர்களை ஆதரித்தேன்னு என்னுடைய நண்பராக நீங்கள் பேசலை. ஆனாலும் உண்மையிலே மக்களுடைய கன்சர்ன் ஒரு தீவிரமான விஷயம். வெளியே பெரிய புரப்பகண்டா நடக்கு. சனாதனத்தை ஒழிச்சிட்டோம், நாங்கள் வெளிநாட்டில் போய் $125 பில்லியன் கொண்டு வந்துட்டோம், ஐயோ தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கோ, அடிப்படையில் செவிலியர்கள் இல்லை, மருத்துவர்கள் இல்லை, முதல்வர்கள் இல்லை, பள்ளிகளில் டாய்லெட் சரியான வசதி இல்லை, குழந்தைகளுக்கு நாப்கின் மாற்றுவதற்கு வழி இல்லை. நான் இல்லை, இன்னைக்கு தரவுகள் மலை போல் குவிந்திருக்கிறது. வலதுசாரிகள் இவ்வளோ வேகமாக பேசுகிறாங்க. வலதுசாரியில் நீங்கள் கூட்டணி தர்மத்துக்கு ஒழுங்காக பேசுகிறீங்க. நீங்கள் வலதுசாரி அவர் வலதுசாரி கிடையாது. கொஞ்சம் இருங்க சார், சொல்லட்டு சார், ஒரு நிமிஷம் இந்த குறைபாடெல்லாம் சரி செய்யணும். அந்த அரசு இந்த தவறுலாம் பண்ணுது. இது வந்து கண்டிக்கத்தக்கது. சரி, ஆனால் அதே சமயம் நான் சொல்கிறேன், காலேஜே இல்லாமல் நீங்கள் மெடிக்கல் காலேஜ் நடத்திட்டு இருக்கீங்களே, எய்ம்ஸ்
எவ்வளவு மோசமான செய்யாது. அதாவது இல்ல, இல்ல, இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒட்ட தலைப்பு முழங்காலுக்கு நாம கேக்குறது செங்கலை வைக்கிற கதை வேற டாபிக். இங்க பாருங்க, இப்ப இருக்கிற இதுல நீங்க புகழாரம் சுட்டுறீங்களா? தமிழ்நாடு பெரியார் மண், திராவிட மண், திராவிடியன் என்ன பாலிசி என்ன சார்? அதுக்கு தான் கேள்வி. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். சரிதான் ஐயா. நான் அடுத்த ஒரு கேள்வி கேக்குறேன். சரி, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கு அடுத்து, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இல்ல அவர் சப்போர்ட் அதுக்கு அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்க. ஐயா சொல்லு, ஐயா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் எய்ம்ஸ்ல எல்லா எய்ம்ஸ்லயும் 40% மேல ஃபேக்கல்டி வேக்கண்டா இருக்கு. சரி, கான்ட்ராக்ட்ல போறாங்க. நீங்க பர்மனன்ட் பத்தி பேசுறீங்க. எய்ம்ஸ்ல வந்து எல்லாமே கான்ட்ராக்ட்ல போறீங்க. இது எந்த விதத்துல நியாயம் அது? அதே போல பாத்தீங்கன்னாக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு என்எம்சி மூலமா. டிபிசின்னு போறோம், டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சியல் ப்ரோக்ராம், டிஆர்பின்னு கொண்டு வராங்க. அது என்னன்னா பிஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 மாசம் மாவட்ட நிர்வாகத்துக்கு கீழே உள்ள மருத்துவமனையில போய் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அது நம்ம பேசுவோம். அது வேலையை ஒழிக்குது. இது இளம் டாக்டர் வேலை உள்ளுக்குள்ள மோசமான திட்டமா இல்லையா? அதையே ஒன்றிய அரசு கொண்டு வரும். நாம நம்முடைய மாநில அரசின் உள் பிரச்சனையை பார்த்து வெளிப்புற இது மாநில அரசு பிரச்சனை தான் சார். பேசுவோம். தமிழ்நாட்டில் உள்ள வந்து அரசு மருத்துவ கோரிக்கையை வில்சன் சார் சொன்னாரு. ரொம்ப ரொம்ப நியாயமானது. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் போராட்டம் பண்ணுறோம், போராட்ட இடத்திற்கு நம்முடைய இன்றைய முதல்வர் நேரடியாக வந்து உண்ணாவிரத நிலை போடுறதை கைவிடுங்க, திமுக ஆட்சி வந்து உங்கள் கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படலைங்கிறது தமிழ்நாடு மருத்துவ மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு, மிகுந்த வருத்தத்தை வேதனை உருவாக்கியிருக்கு. அதனால் கொடுத்த வாக்குறுதியை தமிழ்நாடு அரசு உடனே நிறைவேற்றணும். தமிழ்நாடு அரசு மருத்துவர்களுக்கு ஒன்றிய அரசு இணையான ஊதியத்தையும் பதவி உயர்வை வழங்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதனை மீண்டும் வலியுறுத்தி நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே பிறகு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு வந்து எல்லாத்தையும் தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. நீங்கள் அண்மையில் பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் சுடுகாட்டை கூட தனியார் மயமாக்குறாங்க. ஆமாம். அப்போ இது வந்து கடுமையான கொந்தளிப்பு உருவாக்கியிருக்கு. ஒரு கிரவுண்ட் இருந்தாலே தொழில் பண்ணலாமே. மார்க்சிஸ்ட் கட்சி விசிகெல்லாம் வெளிநாட்டு செஞ்சிருக்காங்க எதிர்ப்பு தெரிவித்து. அப்போ இத்தகைய போக்குக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ வந்து ஒரு மாற்று கொள்கை, ஏன்னா நீங்கள் சொல்கிறப்ப திராவிட மாடல் சொல்கிறீங்க. நீங்கள் திராவிட இல்லை நினைச்சோம் எல்லாமே உதய மின் திட்டத்திலேருந்து எல்லாமே மைய அரசு சொல்லுதுன்னா அப்போ திராவிட மாடல் நமக்கு தேவையில்லை. என்ன சொல்கிறேன், பொதுவாக கேட்குறாங்க எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறது, எல்லாத்தையும் ஒப்பந்த அடிப்படையில் போகிறது, எல்லாத்தையும் அவுட் சோர்சிங் போகிறது திராவிட மாடல் சொன்னால் மக்களுக்கு திராவிட மாடல் மேலே கடுமையான கோபமே வந்துடும். அப்போ அதில் வந்து கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் வந்து என்னென்னாக்கா நான் மீண்டும் சொல்கிறோம், ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணும். நாங்கள் வந்து சொல்கிறப்ப திரும்ப அவர் மாசு அவர்கள் சொன்னதை அமைச்சர்கள் சொன்னார். அவரும் பல முறை பேட்டியில் கொடுத்துருக்காரு. நாங்கள் வந்து மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய 34,000 மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னார். ஆனால் இதுவரை செய்யலை. அப்போ இது வந்து மருத்துவத்துறையில் உள்ள பணியாளர் மத்தியில் பெரிய அதிருப்தியை உருவாக்கணும்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை செய்யணும். அதுக்கடுத்து இந்த மருத்துவத்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமைப்பு வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷன். அதில் 5 உறுப்பினர் போஸ்ட் வேக்கண்டாக இருக்கு. 25 போஸ்ட், 25 போர்டு உறுப்பினரில் பார்த்தீங்கன்னாக்கா 5 இது வந்து வேக்கண்டாக இருக்கு. அப்போ ஒன்றிய அரசுக்கு அந்த கடமை இருக்கு. மாநில அரசு செய்யக்கூடிய தவிர சொல்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் ஒன்றிய அரசுக்கு கடமை இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து சர்வ சிக்ஷா அபியான் மூலமாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு 60% ஊதியத்தை ஒன்றிய அரசு கொடுக்குது, மீதி 40% மாநில அரசு கொடுக்குது. ஆனால் அவங்க நிதி கொடுக்காதனால இங்கே வந்து பேசிட்டோம். அதை வந்து இல்லை எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்கிறது சரிதான். அதனால வந்து ஒன்றிய அரசு நிதி கொடுக்குதா கொடுக்கல பிரச்சனை இல்லை. அவங்க எல்லாம் தமிழ்நாட்டு பணியாளர்கள். தமிழ்நாட்டில் பணியாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊதியத்தை கொடுக்கணும், பாக்கி வைக்கக்கூடாது, உடனடியாக ஊதியத்தை கொடுக்கணும்.